கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 4 மாத காலங்கள் எங்களை வழிநடத்தினதற்காக, 4 மாத காலங்கள் எங்களை காத்ததற்காக, எங்களை போஷித்ததற்காக, எங்கள் தேவைகளை சந்தித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷித்த வண்ணமாக எங்களுக்காக மரித்து பாடுகளை பட்டு உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தை மீண்டும் எங்களுக்கு புதுப்பித்து தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீ சொன்னது போலவே நாங்கள் சாட்சிகளாக வாழ அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு கோரிக்கைகளோடு கூட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆராய்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் தேவைகள் சந்திக்கப்படாதா, எங்களுக்கு ஒரு வாழ்வு கிடையாதா, நம்பிக்கையான சூழலுக்குள்ளாக நாங்கள் செல்ல மாட்டோமா என்று சொல்லி அவளோடு கூட கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை முழுவதுமாக உடைய பிரசன்னம் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக நாம் யாவருமாக ஒன்றுபட்டு கிறிஸ்து சபை பாமாலைகளிலே சேனைகளின் கர்த்தா சீர் நிறை ஏகுவா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். என்னக்கிடையமும்
தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். சற்று நேரம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்யும்படியாக தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கின்றார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று நான் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதமிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நம்பிக்கையோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி நமது வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளில் படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் குடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. திரியேக கடவுளுக்கே மாட்சிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, தேவனுடைய நாமத்தை நாம் யாவரும் புகழ்ந்து பாடுமனுமாக நாம் ஒன்றுபட்டு பொதுவான பாடல்களில் எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நாம் என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. உன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பணமாஸ்தியும் வீணல்லவோ. உன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பணமாஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்தை சார்ந்த அருட்திரு நிஸ்பட் ஜிஎம் ஷாலம் ஐயா அவர்கள். அருட்திரு நிஸ்பட் ஜிஎம் ஷாலம் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை ஜெபத்தோடு கேட்போமாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுதலின் வழியாக எங்களுக்கு புதுவாழ்வு தந்த அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, ஆசி மிகுந்த இந்த நாளிலும் உம்முடைய திருவடி பணிந்து உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய திருமறை சத்தியங்களை சிந்திக்கதற்கு நாங்கள் முற்படுகிற போது கர்த்தருடைய நிறைந்த வழிநடத்தலும் நிறைந்த பிரசன்னமும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு முறை கூட அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20:19 வசனம். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதிகமாக வேகமாக புரண்டு கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே ஒரு மிஷினை போல இயந்திரமயமாக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையிலே எழும்பின நேரம் முதல் இரவு வரையிலும் மீண்டும் மீண்டுமாக ஒவ்வொரு வேலைகளையும் நாம் செய்து வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு அல்லது ஒரு குறிக்கோளோடு நாம் செய்கிறோம். ஆதாயம் இல்லாமல் எதையும் நாம் செய்வது இல்லை. இன்றைய காலகட்டங்களில் ஒரு மனிதனோடு பேசுவது கூட ஒரு ஆதாயத்தை வைத்து பேசுகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. ஒரு மனிதனை நாம் பார்க்கின்ற வேண்டுமென்றால், ஒரு மனிதனை சந்திக்க வேண்டுமென்றாலும் அதற்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறோம். இந்த மனிதனிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு நாம் சந்திப்புகளை அமைத்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் யாரும் வாழுவது இல்லை. நம் சந்திப்பு பல சிந்தனைகளுக்கு காரணமாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சந்திப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் நாம் உயிர்த்தெழுதல் திருநாளை வெகு விமர்சையாக நாம் கொண்டாடினோம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து நமக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மனிதர்களை சந்திக்கிறார். நம்மை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சந்திப்புகள் அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது.
அவருடைய சந்திப்புகள் நம்மை சிந்திக்க தூண்டுகிறதாக இருக்கிறது. இந்த நாளிலும் வேகமாக ஆண்டவருடைய சந்திப்புகள் எப்படி இருந்தது, ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை, தம்மை விசுவாசித்த மக்களை சந்தித்த போது என்னெல்லாம் நடைபெற்றது என்பதை திருமறை சான்றோடு நாம் சிந்திக்க முற்படுவோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, கடவுள் உங்களுக்கு சமாதானம் என்றார், உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்புக்குரியவர்களே, சமாதானத்தை உண்டு பண்ணின சந்திப்பு, சமாதானத்தை உண்டு பண்ணின சந்திப்பு. ஆண்டவருடைய இறப்பிற்கு பிற்பாடு அங்கு சமாதானம் இழந்தவர்களாக கடவுளுடைய சீடர்கள் இருக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொன்ற பிறகும் இவர்களையும் பிடித்து கொன்றுவிட வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் காணப்பட்டது. அநேக சீடர்களை தேடிக்கொண்டிருக்கிற சூழல், அவர்களையும் எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு அங்கு ரோமர்கள் இருந்ததை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நிலைகளில் சீடர்களும் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களும் அவரோடு இருந்தவர்களும் ஒரு அறையிலே பதுங்கி இருக்கிறார்கள். வெளியே செல்வதற்கு அவமானம், மரண பயத்தோடு அவர்கள் இருக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. தங்களை தாங்களே சிறைப்படுத்தி கொண்ட தருணம் அங்கு காணப்படுகிறது. மன அழுத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை ஒரு மிகவும் தாங்க முடியாத வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் வாழ்வு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகளோடு அந்த மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த பூட்டின அறையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி வித் யூ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் நமக்கு சமாதானத்தை தருகிறார். காயப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்விலும் அநேக நேரங்களில் பூட்டப்பட்ட நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. வெளியே செல்வதற்கு அவமானங்களோடு நாம் இருக்கிறோம். அநேக தேவைகள் நம்முடைய வாழ்விலே இருக்கிறது. என்னுடைய வாழ்விலே எப்படி நான் முன்னேற்றம் அடையப் போகிறேன் என்கிற எதிர்பார்ப்புகளோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நமக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்கி வேதனையோடு அழுது கொண்டிருந்தவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது ஆண்டவர். கனத்த இருதயத்தோடு இருந்தவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கும் சமாதானத்தை தருவார். ஆண்டவருடைய சந்திப்பு சமாதானத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, அதோடு கூட சந்தோஷத்தையும் உண்டு பண்ணியது என்று பார்க்க முடிகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள், கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவருடைய சந்திப்பு, உயர்த்த ஆண்டவருடைய சந்திப்பு சந்தோஷத்தை கொடுத்ததை புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, சீடர்கள் குழம்பி தடுமாறி நின்று கொண்டிருக்கிறார்கள். 3.5 வருடங்கள் கிறிஸ்துவோடு பயணித்தவர்கள், கிறிஸ்துவோடு இணைந்து திருப்பணிகளை செய்தவர்கள், கடவுளை மையப்படுத்தியே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். கிறிஸ்து அவர்களை அழைத்தபோது தங்களுடைய வேலை, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுக்கு பின்பாக வந்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ எங்களை வழிநடத்தினவர், எங்களுக்கு துணையாக இருந்தவர் இப்போது எங்களோடு இல்லையே என்கிற கவலைகளோடும் வேதனைகளோடும் இனி எங்கள் வாழ்விலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்கிற கலக்கத்தோடு அங்கு சீடர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் கிறிஸ்து அவர்கள் நடுவிலே வந்து சமாதானத்தை கொடுக்கிறார். அதே போல தன்னுடைய காயங்களை காட்டுகிறார், தன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த சீடர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே,
யோவான் 20ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற போது, ஆரம்பத்தில் விசுவாசத்தில் தடுமாறி போனவர்கள் தங்கள் வாழ்விலே குழம்பி என்ன செய்ய வேண்டும் என்கிற தடுமாற்றத்திலே காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ உயிர்த்த ஆண்டவருடைய தழும்புகளை கண்டவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவருடைய சந்திப்பு சந்தோஷத்தை உண்டு பண்ணினது. நம்முடைய வாழ்விலும் உயிர்த்த ஆண்டவருடைய சந்திப்பு சந்தோஷத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் பல நிலைகளிலே அலக்களிப்புகளோடு, நம்முடைய வாழ்விலே என்ன செய்ய வேண்டும், இனி நான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற கலக்கத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய குழப்பங்களை மாற்றி நமக்கு தெளிவு கொடுத்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவருடைய சந்திப்பு சமாதானத்தை தந்தது, சந்தோஷத்தை தந்தது, அதே போல புத்துணர்ச்சியை தந்தது. தொடர்ந்து வருகிற வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை ஆற்றல் படுத்தி தன்னுடைய திருப்பணிகளுக்காக தகுதிப்படுத்தி அனுப்புகிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் அநேக குழப்பங்களோடு நாம் அமர்ந்திருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்த கவலைகள், பிள்ளைகள் என்னை விட்டு சென்று விட்டார்களே, நாங்கள் தனியாக எங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு யாரும் துணை இல்லை என்கிற கவலைகள் நமக்கு இருக்கலாம். நமக்கு பணம் இல்லாமல் நெருக்கடிகளோடு இருக்கலாம். அநேக நேரங்களிலே பணம் இருக்கும், ஆனால் பேசுவதற்கு யாரும் இல்லை. நம்முடைய கஷ்டங்களை, பாரங்களை சொல்லுவதற்கு நமக்கு மனிதர்கள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. வியாதி நம்மை வாட்டி வதைக்கும். மரண படுக்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, எந்த நிலைகளில் இருந்தாலும் கடவுள் உங்களை சந்திக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு இருந்து நீங்கள் இருக்கின்ற இடத்திலே வந்து உங்கள் நடுவே வாசம் செய்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராக இருக்கிறார். நாம் கவலைகள் எல்லாம் விட்டு விடுவோம். உயிர்த்த ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ளுவோம். நன்கு திருமுறையை வாசித்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். ஆண்டவர் எல்லா கஷ்டங்கள், எல்லா பாரங்களையும் சவால்களையும் மாற்றி சமாதானங்களோடும் சந்தோஷத்தோடும் புத்துணர்ச்சியோடு புது ஆற்றலோடு நம்மை பயணிக்க செய்வார். தொடர்ந்து உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் ஃபீபா நற்செய்தி இயக்கங்களின் வழியாக ஒரு முறை கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நேர்த்தியாய் பகிர்ந்து கொண்டு அருட்திரு நிஸ்பட் GM ஷாலும் ஐயாவிற்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாக்கிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய போதக பணியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறும்படியாக பாமாலைகளிலே களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்ற பாடலை இணைந்து பாடுவோம். கர்த்தர் நம்
நிலைக்கும் இது மெய்மையே. கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம். யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். எரேமியா 1:19 உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த 4ஆம் மாதம் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் எங்களோடு கூட நீர் பயணித்து எங்களுடைய எல்லா தேவைகளை எங்களுக்கு நீர் தந்து எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2025ஆம் ஆண்டிலே 4 மாத காலங்கள் எங்களை தாங்கி ஏந்து தப்புவித்து சுமந்து வந்த தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாக உம்முடைய வசனத்தை கேட்ட உமது பிள்ளைகள் அந்த வசனத்தின்படி நடக்க அருளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். அதே வேளையிலே உம்முடைய சமூகத்திலே முழங்காலிலே தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை நீர் பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி ஆகார் சொன்ன வண்ணமாக இவர்களையும் நீர் பார்த்து அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கவலையிலே, துக்கத்திலே, துயரத்திலே, ஆண்டவரை பலவீனத்திலே, சுகவீனத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையுமாய் நீர் ஆசீர்வதியும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி அநேகர் இடத்தில் கேட்டுக்கொண்ட வண்ணமாக நாங்களும் கேட்கின்றோம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், இவருடைய வாழ்க்கை ஆண்டவரே சிறப்பாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் உறுதியாய் நம்புகின்றோம். ஆண்டவரே, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, எதிர்கால வேலைக்காக, துணைக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற எல்லோரையும் கர்த்தர் பார்த்து ஏற்ற வேளையிலே எல்லாவற்றையும் நீர் மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். தேர்வுகளை எழுதி தேர்வினுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஏற்ற வேளையிலே கர்த்தாவே எல்லா பாடங்களிலும் வெற்றி சிறக்க தங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்ட அனைத்து காரியங்களோடும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ள இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.